ஹாய் விவர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சளி பிடிச்சிருக்குது, தலைவலி, சளி, காய்ச்சல் எல்லாம் இருந்துச்சுன்னா, ஜுரம்லாம் இருந்துச்சுன்னா, இந்த வெத்தலை இருக்கிற நாட்டி வெத்தலை, பூண்டு, ஓமம், இது பாருங்க ஓமம், திப்பிலி தெரியுதா, திப்பிலி, அப்புறம் வந்து துளசி ஒரு 4-5, கொஞ்சோண்டு துளசி, அப்புறம் மிளகு, ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பேருக்கு சாப்பிட்லாம்னா. அதே மாதிரி வரமிளகா வறுக்கிறதுக்கு, பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு, வரமிளகா வறுக்கிறதுக்கு, பூண்டு வறுக்கிறதுக்கு, இதெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் வந்து மிளகு, ஜீரகத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? புளி நான் ஊற வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம், இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம், மிளகு, ஜீரகம், இதுதான். இது வந்து நல்லா சளி பிடிச்சிருக்கிறவங்க, ஜுரம் இருக்கிறவங்க சாப்பிட்டா இதில் மலை பூண்டுன்னு ஒன்று வரும், அதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், டக்குன்னு கேட்கும். இது ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஏன்னா வச்சுக்கோங்க, லைட்டாக சூடு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தை பெற்றவங்க நம்ம இதில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோம். நம்ம எப்படி வைக்கிறோமோ ரசம் அதே டைப்பு தான். எக்ஸ்ட்ராஸ் இதில் துளசி, வெத்தலை, ஓமம், திப்பிலி எல்லாம் போடுறோம். அவ்வளோதான். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, காரத்துக்கு பூண்டி, துளசி போட்டேன், பச்சை மிளகா லைட்டாக மட்டும், ஓமம் போட்டால் சீக்கிரமாக இதாயிரும், அதனால் சும்மா லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வேணாதவங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இதில் ரசம், மாமூலி வைக்கிற ரசம் வச்சேன், அதனால் அதிலே லைட்டாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதிலே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அதிலே வறுத்துட்ருக்கேன். மிளகு வெடிக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், துளசி தீவத்தில் அப்புறமா போடுவோம். இப்போ ஓமம் போடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, கறிக்கிறோம். ஓமம், பூண்டு இதெல்லாம் போட்டுருவோம். திப்பிலி போட்டாச்சு, வச்சுருக்கேன். காற்றடிக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் காஞ்ச வெத்தலையும் இருக்குது, இங்கே பாருங்கள். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் வெத்தலை. லைட்டாக விரைவிலே காஞ்சிருக்கும் இல்லையா, அதை கூட 2 கிழிச்சு இதிலே போட்டுக்குவோம். ஓகேவா? நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போடுறோம் இல்லையா, இங்கே பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போடுவோம்ல ரசம் கரைக்கிறதுக்கு, அதோட இதை யூஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இன்னும் 2 இடத்துல இருக்குது, அதையும் போடும். இது என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ணி அரைச்சிப்போம். இதெல்லாம் ஒரு ஜாரில் கொட்டிக்குவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டிங்கன்னா. அவங்க வீட்டில் சாமிக்கு வைக்கிற வெத்தலை வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சளி பிடிச்சா, இருமல் வந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ரசம் வைங்க, சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணேன்.
இங்கே பாருங்கள், இப்போ ஜாரில் எல்லாம் போட்டிருக்கேன். தக்காளி சேர்த்து அதோடு சேர்த்து அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு புளியை கரைச்சி, புளியை வேணால் இதிலே போட்டு அரைச்சிக்கணும்னா அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருக்கேன், அதில் கொட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா இதிலே போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை கையில் கரைச்சிக்கணும்னா கரைச்சிக்கலாம். இப்போ நான் தக்காளி சேர்த்து இதிலே போட்டு அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு வந்து எப்படி செய்யறது ஓகே, எப்படி செய்ய வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரை பண்ணதெல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? 2 இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் ரசத்துக்கும் எக்ஸ்ட்ராஸ் இதெல்லாம் போடுறோம், அவ்வளோதான். தக்காளி நான் இதிலே அரைச்சிக்குவேன். பட்டும் படாமல் இங்கே பாருங்கள், தக்காளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் என் கை இது பண்ணிக்கிறேன். அப்புறமா புளி, இதை புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை பார்த்து கட் பண்ணி போடுங்கம்மா, அப்படி அப்படியே போடக்கூடாது. புழு வருது, அது என்னன்னு தெரில முதல்ல. இல்லை, இப்போ தான் புழுவெல்லாம் வருது. இதில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இன்னொரு வெத்தலை கிள்ளிச்சு நாட்டி வெத்தலை சீரை போட்டுக்குவோம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை அது கொஞ்சம், எல்ஜி பெருங்காய பவுட்ரு அது கொஞ்சம், அப்புறம் என்ன வேணும், இப்போ இது அரைச்சது மஞ்சத்தூள் போடணும்ல, சாரி, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, ஒரே ஒரு சிட்டி மஞ்சத்தூள் வந்து இந்த தொண்டையில் இருக்கிற கிருமியெல்லாம் இது பண்ணுது. ஓகேவா? அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுவோம், அரைச்சதெல்லாம் இதை ஊற்ற போகிறோம். ஓகேவா? இதை ஊற்றி இதை க்ளீன் பண்ணி இஞ்சி அது வந்து கடுகு போடும்போது போடணும். சுக்கு இருந்தால் போடலாம், சுக்கு பொடி. இதே நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி துளசி இதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுட்டு பாலில் கூட இது பண்ணி குடிக்கலாம். கொதிக்க வச்சு 2 கிளாஸ் பால் 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். உப்பு போடக்கூடாது, நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். என்னென்னா என்னது, சுக்கு, திப்ளி, ஓமம், துளசி, காஞ்ச துளசி, இப்போ எப்படியே பொட்டாசி மாதம் மாலை மாலையாக போடுவோம். அப்போ என்ன ஆகும், ட்ரை ஆகிரும். ஒரு பேக்கில் துணி பேக்கில் போட்டு மாட்டு வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிரும். கருப்பெல்லாம் போகாது, ஒரு மாதிரி க்ரீன் கலராக நல்லா ட்ரை ஆகிருக்கும். அதெல்லாம் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் தேனில் கலந்து கொடுக்கலாம், பாலில் கொதிக்க வச்சு கொடுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு பண்ணலாம். இப்போ நம்ம ரசமாக பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா கூட நீங்கள் ரசத்தில் போட்டுக்கலாம். இது வந்து டேரெக்ட் அப்படியே குடிச்சு அப்படியே சிற நேரம் மண்டைக்கு சல்ல நேரி. ஒன்று குழந்தைங்களா இருந்தால் இது வழியாக போயிடும், மூக்கு வழியாக வந்துடும். ஆக மொத்தம் அப்போதைக்கு நல்லா எனக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு 2-3 நாள் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், நான் கையிலே கரைச்சிட்டேன். ஒரு பச்சை வைக்கிறத போட்டேன், அரைக்கும் போது கொஞ்சம் போட்டேன். என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், தாளிக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நம்ம இது வச்சுக்கலாம். திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், அதே கடாய் வச்சுருக்கேன். தாளிச்சுட்டு இதில் கொட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ஓகே, போதும். கொஞ்சோண்டு கடுகு. ஓகே,
சும்மா தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா ஏற்கனவே அதில் போட்டு அரைச்சிருக்கோம். சும்மா காம்பெட்டி விட்டு லைட்டாக அப்படி லைட்டாக டச் போட்டு அதில் போட்டுக்க வேண்டியதான். பாருங்க இஞ்சி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இடித்த பிறகு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் ரசத்துக்கு. ஓகே, அதிலே போட்டு அரைச்சோம்னா வதக்கிட்டு அரைச்சோம்னா மசாலா டேஸ்ட் வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக பண்ணிக்கிட்டோம். ஆனால் உங்களுக்கு மசாலா டேஸ்ட் வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வதக்கிறதுக்கு போட்டு கொதிக்க வைக்கலாம். சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்பப்போ நீங்கள் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இஞ்சி போட்டுக்கோம். கடுகு வெடிச்சிருச்சு, இஞ்சி போடுவோம். நம்ம குழந்தைங்க பெற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கொடுத்தா எவ்வளோ நல்லது தெரியும். அதெல்லாம் நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்க பெற்றவங்களும் சாப்பிட்லாம். மாசமாக இருக்கிறவங்க வந்து ஒரு லிமிட்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரணம் ஆகிறதுக்கு வரும், ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. எனக்கு அது தெரியாது. ஆனால் குழந்தை பெற்றப்புற சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், துளசி, ஓமம், திப்ளி, பச்சை மிளகா, வரமிளகா, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இஞ்சி போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதிலே போட்டு அரைச்சா மசாலா டேஸ்ட் வந்துடுமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் இதுவும் ஜீரணம் ஆகிறது தான் இஞ்சியும். அதனால் இஞ்சி ஒரு நூல் ஒரு துண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். தெரியுது அவங்களுக்கு அங்கங்கே தெரிகிறது. என்ன பண்ண போகிறது, எனக்கு எல்லா பாத்திரத்தையும் போட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. டிசைன் பாத்திரத்தை போட்டு எனக்கு பிடிக்காது. அதிலே பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டவ்வில் வச்சுக்கோ. ஓகேவா, இதை இதில் போட்டு கொதிக்கட்டும். பாத்திரத்தை எதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். 2 பாத்திரமா 4 பாத்திரமாக தான் நான் சமைச்சிருவேன். 10 பாத்திரமா நம்ம தானே விளக்கணும். அதனால் எவ்வளோ சிக்கனமாக பாத்திரம் யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ சிக்கனமாக பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அழகாக இருக்குல்ல, பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நான் திருப்பியும் காமிக்கிறேன், அது கொதி வரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சமையல் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதை போட்டு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதம் எதுவும் நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன். அதுக்கோசரம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பார்க்கலாமா, கீரை பொரியல். பார்த்தீங்களா, கீரை பொரியல், சிக்கன் குழம்பு மாதிரியே வந்து முள்ளங்கி குருமா. சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அதே மாதிரி முள்ளங்கி குருமா. சிக்கன் கிடையாது, முள்ளங்கி குருமா. முள்ளங்கியில் குருமா வச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சிக்கன் குருமா நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி முள்ளங்கி குருமா சூப்பராக இருக்கும். நார்மல் எங்கள் வீட்டில் வைக்கிற ரசம் பாருங்க, இது ஒரு ரசம். இது வந்து எங்கள் வீட்டில் நார்மலாக வைக்கிற ரசம். இது வந்து மூலிகை ரசம். ஓகே, இது மூலிகை ரசம், இது நார்மல் ரசம். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ரசம் உங்களுக்கோசரம், எனக்கோசரம், என் ஃப்ரெண்டுக்கோசரம் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாவம் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க செய்ய தெரியாது, அதனால் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வீடியோ போடுவேன். ஓகேவா, செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கசப்பாக இருந்தால் பரவாயில்ல, மருந்து மாதிரி டபக்குன்னு குடிச்சிருங்க. அப்படியே மாத்திரை பண்ணுறதுக்கு பதிலாக மாத்திரை குடிக்கிறது இது குடித்தா உடம்புக்கும் நல்லது, ஜீரணமும் ஆகும், சளியும் கம்மியாகும். ட்ரை பண்ணிப்பேன். ஓகேப்பா, இருங்க ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, ஒரு லைட்டாக அப்படி கொதி வரும், அப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. திருப்பி நாளைக்கு மீதி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகேவா? அந்த ரசம் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தை நான் சூடே பண்ண மாட்டேன். 3 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே கரண்டி யூஸ் பண்ணி ஒரே பாத்திரத்தில் ரசம் வச்சிங்கன்னா கெட்டே போகாது. சுட சுட வச்சு டக்குன்னு மூடக்கூடாது. நிறைய இருக்குது. நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே டன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் ட்ரை அப்படி இப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வெத்தலை டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. யாராவது குழந்தை பெற்றவங்க இருந்தால் வச்சு கொடுங்க. ஓகே, சளி இருமல் இருந்துச்சுன்னா வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்கன்னா. அந்த ரசம் வந்து எப்போதுமே சொல்கிறேன், அந்த நம்ம ஒரே பாத்திரத்தில் ரசம் வச்சோம்னா அந்த பாத்திரத்தில் வச்சோம்னா உங்களுக்கு 3 நாள் ஆனாலும் கெடாது. ஓகேவா? கரண்டி வந்து எல்லா கரண்டி ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணால் ஒரே நாளில் கெட்டு போயிடும். இப்போ நான் அந்த ரசம் வச்சுருக்கல கிட்ட 4 நாளைக்கு வச்சுருக்கேன் அந்த ரசத்தை. ஓகேவா? சூடே பண்ண மாட்டேன். அப்படியே மூடி வச்சதாகவே இருக்கும். ஒரு கரண்டி இருக்கும். எந்த கரண்டி யூஸ் பண்ணுறோம் அந்த கரண்டி மட்டும் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் கரண்டியை ரசத்தில் போடக்கூடாது, ரச கரண்டியை சாம்பாரத்தில் போடக்கூடாது. அதனால் கெட்டு போகிறது சான்சஸ் இருக்கும். இது வந்து வேணால் நீங்கள் நாளைக்கு ஒரு வாட்டி சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்றவங்க சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எப்படி வருது பாருங்கள் பொங்கி. எனக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்கும் செய்கிறதுக்கு. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் சூப்பராக சமையல் போட்டு காமிப்பேன். ஓகே, லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இதை செஞ்சு காமிங்க, அதை செஞ்சு காமிங்கன்னு போட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணிடுங்க. இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலான்னு கேட்டு போட்டிங்கன்னா நான் சூப்பராக பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லை, அதனால் நான்வெஜ் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சிக்கன் குருமா மாதிரி, முள்ளங்கி குருமா, ரசம், சாதம், பொரியல், கீரை பொரியல். பாருங்க வருதா? அந்த ரசம் இப்படி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். இந்த ரசம் லைட்டாக கொதிக்க விடலாம். ஓகேவா? அப்போ தான் இந்த மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் இதாகும். கிண்ணத்தில் ஊற்றி காமிக்கிற வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கொதிக்குதா? எப்போதும் ரசத்தை ரொம்ப கொதிக்க வச்சா வீணாக போயிடும், கசப்பாத்தன்மை வந்துடும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஸ்லிம் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? இப்போயே ஃபாஸ்ட் பண்ணால் பொங்கிரும். ஓகே, ரசம் ரெடி. இப்போ இது எப்படி நம்ம குடிப்போம்னு காமிப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக சூப்பு மாதிரி குடிக்கலாம். அப்படி லவக்குன்னு அப்படியே ஸ்பூன் போட்டு. வெத்தலை வாசனை கமகமான்னு இருக்குது. கொத்தமல்லி வாசனை, வெத்தலை வாசனை, கருவேப்பிலை வாசனை எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குடிச்சு பார்க்குறேன். ஆஹாஹாஹா, சூப்பராக இருக்குப்பா. ட்ரை பண்ணுங்கள். செம்ம. இதை குடிச்சிங்கன்னா நல்லா பசி வரும். சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டுட்டு சைடில் ஏதோ ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். லைக் போட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய்.